புனிதமான சொந்தங்களே, நீங்க எப்படி நல்லா இருக்கீங்களா? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். கடவுளோட ஆசீர்வாதத்தோட நான் ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். நல்லா இருப்பீங்க கடவுள் ஆசீர்வாதத்தோட. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறது உணவு இரும்பு சத்து உணவுகள் தான் நம்ம பார்க்க போறோம். அதுல 10 உணவுகள் நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். ஏன்னா இரும்பு சத்து இல்லாத நம்மளால எந்த வேலையும் செய்யவும் முடியாது. ரொம்ப முக்கியம் நம்மளுக்கு அது. This video is sponsored by Buymoto eShopping. Buymoto eShopping ஓட லிங்க் இந்த டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். நீங்க செக் பண்ணி பாருங்க. லிங்கை நீங்க டச் பண்ணதும் டைரக்டா பிளே ஸ்டோருக்கு போகும். பிளே ஸ்டோர்ல இருந்து ஆப் நீங்க ஃபோன் நம்பர் போட்டு டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் உங்களுக்கு அந்த ஆப்ல வர தகவல் எல்லாம் அப்பப்ப உங்களுக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கும். நீங்க அப்பப்ப செக் பண்ணி பாருங்க. ஆப்குள்ள போய் என்னென்ன ஆஃபர்லாம் வந்திருக்கு. அதே மாதிரி பொருள் ரொம்ப நல்லா இருக்கு. ரொம்ப சிறந்த விலையாவும் இருக்கு. வாங்க இப்ப வீடியோக்குள்ள போகலாம். நம்ம உடல்ல புதிய இரத்த அணுக்களை உருவாக்குறதுக்கு நாம் சுவாசிக்கிறதுக்கும் தேவைப்படுது. முக்கியமா இரும்பு சத்து யாருக்கு தேவைப்படுமா? பாலூட்டி பெண்கள், கர்ப்பிணி பெண்கள், தாய்மார்களுக்கு தான் அதிகமா, பெண்களுக்கு முக்கியமா அதிகமா தேவைப்படுது இரும்பு சத்து தேவையான உணவுகள். இரும்பு சத்து குறைவா இருக்கும்போது நம்மளால எந்த வேலையும் செய்யவே முடியாது. வெயிட் எல்லாம் தூக்க முடியாது. அதிக சோர்வு, எந்த வேலையும் செய்யறதுக்கு மன வேலை செய்யாது. அதே மாதிரி மூச்சு விடுறதுக்கு ரொம்ப சிரமமா இருக்கும். நடக்கிறதுக்கும் ரொம்ப சிரமமா இருக்கும். வெயிட்டும் தூக்க முடியாது. தூக்க இன்மை, பசி இன்மை, பதட்டம், மூச்சு விடுற சிரமம், முகம், கை கால்ல வெடுப்பா இருக்கும். இது போன்ற பிரச்சனைகள்லாம் அதிகமா வரும். அது இப்ப வராது இருக்கிறதுக்கு தான் நம்ம இந்த உணவுகளை எடுத்துக்கிட்டோம்னா நம்ம உடம்புக்கு இந்த குறைபாடெல்லாம் நீக்கலாம். அது வாங்க என்ன உணவுகள் பார்க்கலாம். வாங்க சிறந்த 10 உணவுகள் பார்க்கலாம். அசைவ உணவுல ஈரல்ல அதிக சத்து இருக்கு. ஆட்டு ஈரல், கோழி ஈரல், எல்லா ஈரலுமே சத்து அதிகமா இருக்கு. ஈரல்ல தான் இருக்கிறதே இரும்பு சத்து அதிகமா இருக்கு. 100 கிராம் ஈரல் 9 மில்லிகிராம் இரும்பு சத்து இருக்கு. ஒரு நாளைக்கு தேவையான 50% இரும்பு சத்து ஈரல்ல கிடைக்குது. 2 பீன்ஸ் வகைகள். பீன்ஸ்ல பல வகை இருக்கு. சோயா பீன்ஸ், கிட்னி பீன்ஸ், இன்னும் பல வகை பீன்ஸ்ல இருக்கு. அதெல்லாம் சாப்பிட்டோம்னா நம்ம உடம்புக்கு தேவையான இரும்பு சத்து கிடைக்கும். கொண்ட கடலை இது மாதிரிலாம் உணவுகளையும் நம்மளுக்கு இரும்பு சத்து கிடைக்கும். 100 கிராம் சோயா பீன்ஸ்ல 15.7 கிராம் இரும்பு சத்து இருக்கு. கீரை வகைகள். கீரை வகையில எல்லா கீரையிலுமே நம்மளுக்கு நிறைய சத்து இருக்கு. அதுல முருங்கைக்கீரை, சிறுகீரை வகைகள் நிறைய சத்துகள் நமக்கு கிடைக்கும். அது இரும்பு சத்து முருங்கைக்கீரைல அதிகமா இருக்கு. சிறுகீரை, வெந்தயக்கீரை, எல்லா கீரைகளுமே நம்ம எடுத்துக்கலாம். எல்லா கீரையிலுமே நிறைய சத்துகள் இருக்கு நம்மளுக்கு. அதனால நீங்க தேவையான அதனால டெய்லியுமே நீங்க சூப்பு மாதிரி வச்சு குடிக்கலாம். அது பொரியல் செஞ்சு சாப்பிடலாம். இந்த பருப்புல கடைஞ்சு கூட நீங்க சாப்பிடலாம். இது கண்டிப்பா எடுத்துக்கோங்க. இரும்பு சத்து நிறைய இருக்கு இதுல. பீட்ரூட்லயே நம்மளுக்கு இரும்பு சத்து அதிகமா கிடைக்குது. 100 கிராம் எடுத்துக்கிட்டாவே 0.8 மில்லிகிராம் இரும்பு சத்து அதுல இருக்கு. இரும்பு சத்து இல்லாத விட்டமின் சியும் அதுல அதிகமா இருக்கு. மீன்லயே நிறைய இரும்பு சத்து இருக்கு. அது மத்தி மீன்லாம் அதிகமா சத்து இருக்கு. 100 கிராம் மத்தி மீன்ல 2.9 கிராம் இரும்பு சத்து இருக்கு. 6வது பார்க்க போறது மாதுளை, ஆப்பிள். இந்த 2மே ரொம்ப நல்ல சத்து, இரும்பு சத்து நிறைய இருக்கு. 100 கிராம் மாதுளை ஆப்பிள்ல 0.3 கிராம் இரும்பு சத்து இருக்கு. 7வதா பார்க்க போறது பூசணி விதை. பூசணி விதையிலேயே இரும்பு சத்து இருக்கு. 100 கிராம் விதையில 9 மில்லி கிராம் இரும்பு சத்து இருக்கு. அதுல ஒரு நாளைக்கு முழுமையா தேவையான இதுலயே பாதி சத்து நம்மளுக்கு கிடைக்குது. 9 மில்லி கிராம் இருக்குது. இதே பாதி சத்து நம்மளுக்கு கிடைக்கும். இது வெதுவெதுப்பான தண்ணியில இந்த பூசணி விதையை போட்டு நம்ம குடிச்சு வரும்போது முழுமையான சத்து நம்மளுக்கு கிடைக்கும். 8வதா பார்க்க போறது நட்ஸ் விதை. நட்ஸ்ல எல்லா நட்ஸ்லயுமே நல்ல சத்து இருக்கு. 9வது பார்க்க போறது பேரிச்சி பழமும் திராட்சையும், உலர் திராட்சை. 10வதா பார்க்க போறது சிறுதானிய அரிசி. சிறுதானிய அரிசியில நம்மளுக்கு தேவையான சிவப்பு அரிசிகள் எதை வேணாலும் எடுத்துக்கலாம். அதுல எல்லாமே மேக்சிமம் சிறுதானியத்துல எல்லாமே இரும்பு சத்து அதிகமாக தான் இருக்கும். எந்த சிறுதானியம் வேணாலும் நம்ம எடுத்துக்கலாம். டெய்லியுமே ஒரு சிறுதானியம் ஏதோ ஒரு நேரம் எடுத்துக்கும் போது கண்டிப்பா நம்மளுக்கு முழுமையான சத்து கிடைக்கும். நம்ம இதை சாப்பிட்டு நம்ம உடம்பு இரும்பு சத்து அதிகமா
பயன்படுத்தி இந்த உணவுகள்லாம் சாப்பிட்டு நம்ம உடம்புக்கு தேவையான இரும்பு சத்து நம்ம எடுத்துக்கலாம். எடுத்துட்டு ஆரோக்கியமா நம்ம உடம்பு வச்சுக்கலாம். கண்டிப்பா ஃபாலோ பண்ணுங்க. இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைபர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.